சொர்க்கத்தில நபி அவர்களுக்கு முன்னால நடந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பக்கங்கள். மக்கால ஒரு அடிமை குடும்பத்துல பிறந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கும் போதே கருப்பு நிற தோற்றத்தோட பிறக்குறாங்க. உமையா அப்படிங்கிற தலைவனுக்கு கீழே பல வருஷங்களா எல்லா வேலைகளையும் பார்த்தது மட்டுமே இல்லாம அந்த காலத்தோட சிலை வணக்கமான அபிசீனியா மதத்தையும் வழிபடுறாங்க. அப்பதான் அவரோட எஜமானான உமையா முஹம்மத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்கா. அவர் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதத்தை பரப்புறாரு. அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அப்படின்னு சொல்றாரு. நாங்க வணங்குற கடவுள்களையும் மதத்தையும் பொய்ப்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ இஸ்லாத்தோட உண்மை தன்மை புரிஞ்சு யாருக்குமே பயப்படாம வெளிப்படையா இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாரு. இத பார்த்து கோபம் அடைஞ்ச உமையா கொடுமைக்கு மேல கொடுமைகளை ஸ்டார்ட் பண்ற. அந்த கொடுமைகள் எப்படிப்பட்டதுன்னா, பாலைவன மணல்ல கட்டப்பட்டு சிறுவர்களால மக்காவோட எல்லா தெருக்கள்லையுமே இழுத்து செல்லப்படுறாரு. மக்கத்து காபிர்கள் மத்தியில நிறுத்தி வைக்கப்பட்டு கல்லால் அடிக்கப்படுறாரு. அதையும் தாண்டி உணவுகள் இல்லாம தண்ணீர் இல்லாம பாலைவன மணல்ல வந்து படுக்க வைக்கப்பட்டு மிகப்பெரிய கட்பாறைகள் அவரோட நெஞ்சு மேல வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டப்போ இறைவன் ஒருவனே அப்படிங்கிற வார்த்தை தான் அவரோட வாயில இருந்து வருது. இந்த கொடுமைகளை பார்த்து தாங்க முடியாம போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா கிட்ட இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி விடுதலையும் செய்றாங்க. உமையா சொல்றான், இந்த கேவலமான அடிமைய, இந்த கேவலமான கருப்பு அடிமைய அபூபக்கரே நீ ஒரு ஊக்கியாக்கு விலை பேசி இருந்தாலும் கொடுத்திருப்பேன்னு சொன்னப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உமையாவே நீ 100 ஊக்கியாக்கு விலை பேசி இருந்தாலும் இந்த புனித மனிதனான பிலால நான் விலைக்கு வாங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி மேன்மைப்படுத்துறாங்க. அது அடுத்து வந்த நாட்கள்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரிஞ்சு வாழ்ந்த நாட்களே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா போர்களையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டது மட்டுமே இல்லாம பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி பேசும்போது ரசூலுல்லாஹ்வுடைய பிலால் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுற அளவுக்கு நண்பர்களா மாறுறாங்க. அந்த நாட்கள்ல தான் தொழுகை அப்படிங்கிற ஒண்ணு கடமையாக்கி தொழுகைக்கான ஒரு அழைப்பு தேவைப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பிலாலுடைய குரல் அப்படிங்கிறது வந்து மென்மையானது. அந்த ஒரு அழைப்ப, அந்த ஒரு அதான பிலாலே ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள்ல தான் இஸ்லாத்தோட முதல் அதான் அப்படிங்கறதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனித மக்கால சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ற அதான மக்கத்து மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மெய் மறந்து ரசிப்பாங்களாம். இதை தொடர்ந்து காலம் போன அப்புறமா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பான நம்மளோட உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வஃபாத் ஆகுறாங்க. தன்னோட நண்பர், தன்னோட ரோல் மாடல், தன்னோட தலைவரோட பிரிவை தாங்க முடியாம மக்காவோட தெருக்கல்ல மௌனமாகி கண்ணீரோட அலைகிறாரு. அதையும் தாண்டி அதான் சொல்லும் போது அஷ்ஹது அன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வரிகளை தாண்ட முடியாம ஒவ்வொரு முறையும் அதான் சொல்ல முடியாம கண்ணீரோட கதறி கதறி அழுகுறாரு. தன்னோட நண்பன், தன்னோட ரசூலுல்லாஹ் இல்லாத இடத்துல வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட அனுமதி கேட்டு பல வருஷங்கள் வந்து சிரியால போய் வாழுறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காக்கு வந்தப்போ ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஆசைக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பவும் அதான சொல்லும் போது மொத்த மக்கா நகரமும் ரசூலுல்லாஹ் உயிரோட வந்துட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நினைவு காரணமா அந்த சபையே கண்ணீர்ல நனையுது. பல வருஷங்களா கவலையோட தன்னோட நண்பனை பிரிஞ்சிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோட மனைவியோட முகத்தை பார்த்து உயிர் போற நேரத்துல இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த நாளுக்கு அப்புறமா என்னோட ரசூலுல்லாவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சிரித்தபடியே சொல்றாரு.